10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் பயிற்சி 7.4 முதல் கணக்கு பார்க்கிறோம். 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஓர் அலுமினிய கோளம் உருக்கப்பட்டு 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஓர் உருளையாக மாற்றப்படுகிறது. உருளையின் உயரம் காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு. இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு வடிவத்தில் இருந்து மற்றொரு வடிவத்திற்கு ஒரு பொருள் மாற்றப்படும் பொழுது அதன் கன அளவுகள் சமமாக இருக்கும். அந்த நிபந்தனையை வச்சு தான் நம்ம இந்த கணக்குகளை தீர்க்க போகிறோம். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 வடிவம், கோள வடிவம், கோளத்தின் ஆரமானது R1ன்னு குறிப்பிடலாம். உருளையின் ஆரமும் இருக்கிறதுனால உருளையின் ஆரத்தை R2ன்னு எடுத்துக்கலாம். R1 ஆனது 12 சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. உருளை வடிவமாக மாற்றப்படும் பொழுது உருளையின் ஆரம் 8 சென்டிமீட்டர். ஸோ ஆரம் R2ன்னு எடுக்கிறோம். R2வின் மதிப்பானது 8 சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. உருளையின் உயரம் கணக்கிட சொல்லி கேட்டிருக்குது. உயரம் h கணக்கிடுறோம். ஒரு வடிவத்தில் இருந்து மற்றொரு வடிவத்திற்கு மாற்றப்படும் பொழுது இரண்டின் கன அளவுகள் சமம். அப்போ உருளையின் கன அளவு எதற்கு சமமாக இருக்கும்? கோளத்தின் கன அளவு. இரண்டின் கன அளவுகளும் ஒன்றுக்கொன்று சமம். உருளையின் கன அளவுக்கு உண்டான நிபந்தனை πr²h. பை ஆரத்தை R2ன்னு எடுத்திருக்கிறோம். அப்போ πr²h ஈக்குவல் டு கோளத்தின் கன அளவு 4/3 πr³. கோளத்தின் ஆரத்தை R1ன்னு எடுத்ததுனால πr1³ கொடுத்துட்றோம். இடது பக்கமும் வலது பக்கமும் பை கேன்சல் ஆகிடும். R2² இன்ட்டு h ஈக்குவல் டு 4/3 பெருக்கல் R1³ இருக்குது. R2ஓட மதிப்பானது 8. அப்போ 8 பெருக்கல் 8 பெருக்கல் h ஈக்குவல் டு 4/3. R1 என்பது 12 சென்டிமீட்டர். அப்போ 12 பெருக்கல் 12 பெருக்கல் 12 3 முறை எழுதிடுறோம். 1 3 3 4 3 12. h தான் கணக்கிடணும். h மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும். வலது பக்கம் இருக்கக்கூடிய மதிப்பு 4 பெருக்கல் 4 பெருக்கல் 12 பெருக்கல் 12. இடது பக்கம் இருக்கக்கூடிய 8 பெருக்கல் 8ங்கிறது வலது பக்கம் வரப்போ வகுத்தல் ஆகிடும். 1 4 4 2 4 8. 1 4 4 2 4 8. h ஈக்குவல் டு இதை வகுத்துக்கிட்டோம் அப்படின்னா R2 12 R2 12. டினாமினேட்டரில் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. நியூமரேட்டரில் 6 பெருக்கல் 6 ஆனது 36 சென்டிமீட்டர் என கிடைத்துள்ளது. இதனுடைய உயரம் உருளையின் உயரம். Therefore உருளையின் உயரம் 36 சென்டிமீட்டர் ஆகும். தேங்க்யூ.